இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எல்லாருக்குள்ளாக ஒரு கவலை இருக்குது. என்னத்தை உண்ண போகிறோம், என்னத்தை உடுக்க போகிறோம், எப்படி இந்த லைஃப்பை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கவலைக்குள்ளாக எல்லாரும் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போன்னு கவலைப்படாதுங்க. அஞ்ஞானிகள் தான் அப்படி தேடுகிறாங்க. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்கள் தேடினால் எல்லாமே கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய திருமண நாட்களில், அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு தேவைக்காக எங்கள் குடும்பம் ஒரு தேவைக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். கடைசி நிமிஷத்துக்குள்ளாக நாங்கள் வந்துட்டோம். ஒரு பர்டிகுலர் ஒரு தேவைகள் எங்களுக்கு சந்திக்கப்படாமல் இருந்தது. தெய்வ சமூகத்து குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். எப்படி இந்த தேவை சந்திக்கப்பட போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு கவலையோடு நாங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். கடைசி நேரத்தில் எங்களுக்கு எந்த தேவைகளுக்காக நாங்கள் செபித்து கொண்டிருந்தோமோ அந்த தேவைக்கான காரியங்களை கர்த்தரே சந்தித்தார். அந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவை இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, பிள்ளைக்கு திருமணம் பண்ண வேண்டும், நான் என்ன செய்ய போகிறேன், எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, ஒரு வேலைக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், எதுவுமே நடக்கலையே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களே, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகளையே நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்துவார். முதலாவது அவரை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நேர்த்தியாக செம்மையாக ஆச்சரியமாக நடத்துவார். கவலைப்படாதிருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் கவலையோடு காணப்படுகிறதை கர்த்தர் அறிகிறீர். கர்த்தாவே, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாய் எப்பேற்பட்ட கவலையோடு காணப்படுகிறார்களோ இந்த கவலைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, பொருளாதார நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, நீர் இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா, நீங்க அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.